இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாலக் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான். இதுக்கு ஒரு விஷயம் மட்டும் எக்ஸ்ட்ரா செஞ்சால் போதும், நம்மளுக்கு இந்த பாலக் பூரி ரெடி ஆகிடும். பாலக்கீரையும் சீரகமும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி பூரிக்கு மாவு பிசைறப்போ இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிட்டாலே போதும். இந்த ரீசெண்ட் டேஸாக இந்த காஞ்ச மிளகாய் பற்றின வீடியோஸ் கொஞ்சம் நிறைய பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். கலர் சேஞ்ச் ஆகிருக்கிற காஞ்ச மிளகாய்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா கேன்சர் எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்த்து கொஞ்சம் பயமாவே ஆயிடுச்சு. இவங்க சொல்ற அந்த சிம்டம்ஸ் உள்ள காஞ்ச மிளகாய் எல்லாம் எங்க நான் என்னுடைய சமையல்ல யூஸ் பண்ணிட போறேனோன்னு ஒவ்வொரு காஞ்ச மிளகாவும் ரொம்ப பார்த்து சமையல் ஆட் பண்ணிட்டு நான் பண்ற டிஷ்ஷஸ் எல்லாம் கருக ஆரம்பிச்சிருச்சேன்னு ரொம்ப ஃபாஸ்டா பதட்டத்தோட பண்றப்போ நம்ம கையெல்லாம் வேற சுட்டுக்கிற மாதிரி ஆயிடுது. அப்போதான் ஒரு விஷயத்த நான் ரியலைஸ் பண்ணேன். ஒரு விஷயத்த நம்ம பயத்தோட பண்ணோம்னா நம்ம சரியா செய்யற விஷயம் கூட நம்ம தப்பா தான் செய்வோம். நம்ம பயப்படுற அளவுக்கு நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் நடந்தாலும் அந்த பயத்தையே ஓரம் தள்ளிட்டு கொஞ்சம் ஸ்மார்ட்டா ரியாக்ட் பண்ணாலே போதும். நீங்க என்ன மாதிரி விஷயங்கள்ல ஸ்மார்ட்டா ரியாக்ட் பண்ணி உங்களோடதோ இல்லை உங்க கூட இருக்கிறவங்களுடைய பயத்தை போக்கிருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.